இப்போ நம்ம மத்தியில் வந்திருக்கிற விசேஷித்த விருந்தினர் இந்தியா கேம்பஸ் குருசைடு அப்படிங்கிற ஒரு இயக்கத்துலேருந்து எஃப்எம்பிவி மாதிரி இந்தியா கேம்பஸ் குருசைடு ஒரு இயக்கம். அது மூலமாக நிறையா ஊழியர்கள் உருவாகியிருக்கிறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸை அவங்க வந்து ஆண்டவர்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. எஃப்எம்பிபி இந்தியா கேம்பஸ் குருசைடு இதெல்லாம் வந்து பெரிய பங்கு வகித்திருக்கிறது. நிறைய பேரை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வர. அதிலிருந்து ஒரு சகோதரர் கர்த்தர் நம்மளுக்கு கொண்டு வந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு ஜீசஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவார். இயேசு கிறிஸ்து யார் அப்படிங்கிறத அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. காட் யார் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்துவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்கள கரங்களை தட்டி நம்ம வரவேற்போம். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சத்தமாக சொல்லுங்கள். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஏன் சந்தோஷமாக இருக்கிறீங்க? கிறிஸ்மஸ்னாலையா? கண்டிப்பாக. ஸோ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறத எப்படி சொன்னாங்கன்னா, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு தான் ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போது இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறதே ஒரு பெரிய நற்செய்தி. நமக்கு என்ன கொண்டு வருதான்? சந்தோஷத்தை கொண்டு வருது. சரியா? கிறிஸ்மஸ் எதனால் கொண்டாடுகிறோம்? சொல்லாமா? பதில் சொல்லாமா? ஏசப்பா பிறந்தது. ஆமாம், இயேசு பிறந்தது தான். சரியா? இயேசு பிறந்த தினத்தை வந்து நம்ம கிறிஸ்து பிறப்பா வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். சரிங்களா? கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, ஆனால் அவரை நம்ம பார்த்தது இல்லை. ஆனால் கடவுளே மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்தது. காட் பிகேம் ஹியூமன். அதுதான் கிறிஸ்து பிறப்பு. இயேசு கிறிஸ்து நம்மை போல ஒருவராகி நம்மோடு கூட வாழ்ந்தார். ஸோ அந்த அவர் பிறந்ததை தான் நம்ம கிறிஸ்மஸ்னு செலிப்ரேட் பண்ணுறோம். சரியா? இது குறித்து இன்னும் நான் அதிகமான காரியங்கள், ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு முன்பாக ஸோ உங்களுடைய மனசில் வந்து ஒரு நம்பர் இமேஜின் பண்ணிவிடுங்க. 1 to 9 வரைக்கும். சரியா? ஒரு நம்பர் வந்து நீங்கள் இமேஜின் பண்ணணும். பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சா? சரி. அதை வந்து 2ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணுறதுன்னா பெருக்கிறது. 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். பண்ணிட்டீங்களா? ஸோ அது கூட வந்து நம்பர் 8 வந்து ஆட் பண்ணணும், கூட்டணும். கூட்டிங்களா? கூட்டியாச்சா? சரி. அது கூட வந்து அந்த ஆன்சரை வந்து 2ஆல் டிவைட் பண்ணணும். பண்ணிட்டீங்களா? எல்லோரும் பண்ணிட்டீங்க. இப்போ அந்த ஆன்சரை வந்து நீங்கள் நினச்ச நம்பர்லேருந்து கழிக்கணும். அதாவது நீங்கள் ஆன்சர்லேருந்து நீங்கள் நினச்ச நம்பரை வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். பண்ணிட்டீங்களா? புரிஞ்சா? சரியா? ஃபஸ்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க, 8 ஆட் பண்ணுவீங்க, 2 டிவைட் பண்ணுவீங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்க? நீங்கள் நினச்ச நம்பரை வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறீங்க. ஆன்சர் என்ன வந்துச்சு? சத்தமாக சொல்லுங்கள். எல்லாருக்கும் 4 வந்துச்சா? ஸோ இன்றைக்கி நான் இயேசு பிறப்பை குறித்து 4 சத்தியங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான 4 சத்தியங்களை வந்து இயேசு பிறப்பை குறித்து தான் சொல்ல போகிறேன். அதை வந்து ஒரு 4 சிம்பல் மூலமாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இது என்ன சிம்பல்? என்ன சிம்பல்? ஹார்ட் சிம்பல். ஹார்ட் எதை நம்ம மீன் பண்ணுவோம்? அன்பு, லவ். அப்படி தானே? முதலாவது நம்ம பார்க்க போகிறது என்னது? அன்பு. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், அன்பு. காதல் அல்ல, அன்பு. சரியா? இது வந்து அன்பு. 2வது இது என்ன சிம்பல்? சொல்லுங்கள். டிவைட் சிம்பல். டிவைட்னா என்ன? வகுக்கிறது, பிரிக்கிறது. ஸோ 1/2னா என்ன? 1 வந்து 2ஆ பிரிக்கிறோம். சரியா? 2வது சொல்லுங்கள். 2வது சிம்பல் என்னது? பிரிவு. சத்தமாக சொல்லுங்கள். 2வது சிம்பல் பிரிவு. 3வது என்னது? சிலுவை. சிலுவை எதன் அடையாளம்? இயேசு கிறிஸ்துவுடைய அவர் வந்து சிலுவையில் மரித்ததின் அடையாளம். இது என்னன்னா மீட்பு. 3வது சிம்பல் என்னது? சத்தமாக சொல்லுங்கள். மீட்பு. சரியா? 4வது சிம்பல் ஏற்றுக்கொள். சரியா? கேள்விக்குறி. ஸோ அதை வந்து நான் திரும்ப ஃபைனலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ முதலாவது சிம்பல் இது என்னது?
சத்தமாக சொல்லுங்க, அன்பு. ஸோ இந்த உலகத்தில் அன்பு இல்லாமல் எந்த உயிரினமும் வாழ முடியாது. மனிதர்கள் குறிப்பாக அன்பு இல்லாமல் வாழ முடியாது. நம்ம லைஃப் ஃபுல்லாகவே வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் த ரிலேஷன்ஷிப். நம்ம பிறக்கும் போதே நம்ம யார், மனிதர்கள் மூலமாக பிறக்கிறோம். அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, சிப்ளிங்ஸ் இருக்காங்க. நம்ம வளரும்போது நம்மளை சுற்றிலும் நிறைய பேர் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க. நம்ம காலேஜ் வரும்போது இன்னொரு விதமான ஒரு அன்பு வருது, காதல் வருது. இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுற இடங்களில் வந்து கொலீக்ஸ் இருக்கிறாங்க. இப்படி எல்லா விதத்துலேயும் என்ன இருக்குது, நம்மளை சுற்றிலும் ரிலேஷன்ஷிப். அதனுடைய அடிப்படை வந்து அன்பு. ஆனால் இந்த அன்பு வந்து நம்ம நினைக்கிற மாதிரியான ஒரு சாதாரண அன்பு அல்ல. இந்த அன்பு என்னென்னா கடவுளில், தேவனின் அன்பு. ஸோ மனித அன்புக்கும் கடவுளுடைய அன்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சரியா? மனித அன்பு வந்து இந்த உலகத்தில் நம்ம அன்பு இல்லாமல் வாழ முடியாது. எல்லாமே அன்பை சுற்றி தான் இயங்கி கொண்டிருக்கிறது. ஆனாலும் அந்த அன்பு நிறைய குறைவுள்ளது. பேரண்ட்ஸே வந்து பிள்ளைங்களை சில நேரம் வெறுக்கிறாங்க, பார்சியாலிட்டி பார்ப்பாங்க. ஒரு பிள்ளை நல்லா இருந்துச்சு, நல்லா படிச்சிச்சுன்னா அந்த பிள்ளைய நல்லா நேசிப்பாங்க. படிக்காத பிள்ளையை போட்டு அடின்னு பெண்ணி எடுத்துருவாங்க. அப்படி தானே? சில பேர் சிரிக்கிறாங்க, அடி வாங்கியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சரியா? அது மாதிரி இருக்குது. நண்பர்கள் உயர் நண்பராக இருப்பாங்க, திடீர்னு நம்மளை என்ன பண்ணிடுறாங்க, ஏமாற்றி விட்டுட்டு போகிறாங்க. வாழ்ந்தால் நான் உன் கூட தான் வாழுவேன் அப்படின்னு ப்ராமிஸ் எல்லாம் கொடுத்து ஒரு சில பேர் சுற்றி வருவாங்க. அப்புறம் வாழ்வு வரும்போது அவங்கள என்ன பண்ணுவோம், பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி மனித அன்பு எல்லாமே குறைவுள்ளது. உண்மையான அன்பு தான், ஆனால் குறைவுள்ளது. ஆனால் ஆண்டவரின் அன்பு அப்படின்னு சொல்லப்பட்டது இட்ஸ் அன் அன்கண்டிஷனல் லவ். எல்லாரும் சொல்லுங்கள், ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது? அன்கண்டிஷனல் லவ். அப்படின்னா என்னது? நிபந்தனையற்ற அன்பு. நீ எப்படி இருக்கிறியோ அவருடைய அன்பை நீ அனுபவிக்கிறதுக்கு எந்த ஒரு தகுதியுமே உன்னிடத்தில் எதிர்பார்க்கப்படலை. அதுதான் வந்து அன்கண்டிஷனல் லவ். நம்ம மொபைல் வாங்குவோம், எல்லார்ட்டையுமே வந்து மொபைல் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வாங்கும்போதே பார்த்து வாங்குவோம், எத்தனை வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்கன்னு பார்த்து வாங்குவோம். எந்த மொபைலில் நிறைய வாரண்டி கொடுக்குறாங்களோ அந்த ப்ராடக்ட்ஸை நம்ம வாங்குறது வழக்கம். அப்போது அதில் ஒரு சின்ன ஒரு ஸ்டார் போட்டிருப்பாங்க. என்ன போட்டிருப்பாங்க? வாரண்டி கார்டில் வந்து ஒரு ஸ்டார் போட்டு என்ன போட்டிருப்பாங்க? டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை. அவங்க ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு உட்பட்டால் தான் உங்களுக்கு என்ன உண்டு, வாரண்டி உண்டு. ஆனால் ஆண்டவருடைய அன்பு வந்து அப்படி கிடையாது. ஆண்டவர் வந்து நம்மளை முழுமையாக நேசித்தார். அவருடைய அன்பு இன்னொன்று, இட்ஸ் என் எட்டர்னல் லவ், நெவர் சேஞ்சஸ். அந்த அன்பு வந்து மாறாது. மனிதர்களுடைய அன்பு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு, நம்ம செய்யக்கூடிய காரியங்களுக்கு ஏற்றவாறு மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய அன்பு. ஆனால் ஆண்டவருடைய அன்பு நெவர் சேஞ்சஸ். சரியா? ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. ஒரு மூத்தவன், ஒருவன் இளையவன். இளையவன் அந்த தகப்பன் வீட்டில் வந்து எல்லாமே அவங்களுக்கு இருந்துச்சு. நிறைய வேலைக்காரங்க இருந்தாங்க, எதுவுமே செய்ய வேண்டாம், அப்பா கூட இருந்து அப்பாவோட உள்ள அன்பை அனுபவிக்கலாம், ஃபெலோஷிப் அனுபவிக்கலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த இளைய மனிதனுக்கு அது ஒரு போர் மாதிரி ஆயிடுச்சு. எத்தனை நாள் தான் இங்கே இருக்கிறது, நம்ம வெளியே போய் சுற்றி இந்த உலகத்தை வந்து ஒரு பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி, அப்பாப்பா எனக்கு வர வேண்டியதெல்லாம் நீங்கள் எனக்கு தந்துடுங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், அப்பாவை விட்டு தூரமாக போயிட்டான். அவனுக்கு நிறைய மணி இருந்துச்சு, அவனை சுற்றி நிறைய நண்பர்கள் இருந்தாங்க. அவன் நினச்ச இடத்துக்கு போனான், நினச்ச திங்ஸை வாங்கினான், என்னெல்லாம் பண்ணணும்னு நினச்சானோ அதை எல்லாமே வந்து செய்ய ஆரம்பித்தான். திடீர்னு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நண்பர்கள் விட்டு போகிறாங்க, அவனுடைய பணம் செலவழிந்து போனது, நண்பர்கள் விட்டு போகிறாங்க, எல்லாருமே வந்து அவனை கைவிடப்பட்ட சூழ்நிலையில், அடுத்த வேலைக்கு சாப்பாடு கூட வழி இல்லாத அந்த ஒரு சூழ்நிலையில் அவன் என்ன பண்ணுறான், ஒரு வேலையாச்சும் பார்ப்போமேனு வேலைக்கு போகிறான். அந்த வேலையிலையும் அவனுக்கு நிரந்தரமாக இருக்க முடியலை. அவனால் ஒருவேளை சாப்பாட்டுக்கு வந்து கஷ்டப்படும் நேரத்தில் அவனுடைய அப்பாவை நோக்கி பார்க்குறான். அப்பா வீட்டில் வந்து எனக்கு என்ன இருந்துச்சு, எல்லாமே பரிபூரணமாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு அதில் விருப்பம் இல்லை, நான் இங்கே வந்துட்டேன். இப்போ வந்து ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட நான் என்ன பண்ணுறேன், கஷ்டப்பட்டுட்டு இருக்கேனே. என் அப்பா வீட்டில் நிறைய வேலைக்காரங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் என்ன கொடுக்கறது, நிம்மதியான சாப்பாடு இருக்குது.
அட்லீஸ்ட் ஒரு வேலைக்காரனாச்சும் நான் போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழும்பி வர்றான். எழும்பி வரும்போது அவனுடைய அப்பா தூரத்தில் வரும்போதே இவனை பார்த்து என்ன பண்ணுறாரு, அவன் மேலே மனதுருகினாராம். மனதுருகன்னா இறக்கப்படுறார். ஐயோ, என் மகன் இந்த நிலைமையில் இருக்கிறானே. அவனை கண்டாராம். கண்டு மனதுருகி ஓடி போய் அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு அவனுடைய துணிமணிகள், பழைய கந்தலான துணிகள் எல்லாம் மாற்றி அவனுக்கு ஒரு மோதிரம் போட்டு பக்கத்தில் வீட்டில் எல்லாரையும் கூட்டி என்ன பண்ணாங்க, செலிப்ரேட் பண்ணார். தட்ஸ் கால் அன்கண்டிஷனல் லவ். ஒருவேளை நீங்கள் அந்த நிலைமையில் வந்து அப்பா வீட்டில் வரீங்க. ஒருவேளை உங்களை இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்கள் தான் அந்த இளைய மகன். அப்பாவிடத்தில் வரும்போது உங்கள் அப்பா என்ன ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பாங்க? அடிச்சிருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க? அப்பா என்ன பண்ணியிருப்பாங்க? என்னடா எல்லாத்தையும் அழிச்சிட்டு நீ இன்னும் என்கிட்ட வந்திருக்கிறீங்க, என் கண்ணு முன்னாலே நிற்காதன்னு சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது, அப்படி தானே? ஆனால் இந்த தகப்பன் வந்து அப்படி சொல்லலை. அவனை பார்த்து கட்டி அணைத்து முத்தமிட்டு ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி தான் நம்மளை ஏற்றுக்கொள்கிறார். அதுதான் வந்து அன்கண்டிஷனல் லவ். அந்த அன்பு மாறவே இல்லை. அவன் வீட்டில் இருந்தப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அவன் திரும்ப வரும்போது அவரை ஏற்றுக்கொண்டது. இட்ஸ் எ எட்டர்னல் லவ். அது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் நம்ம யாரை செலிப்ரேட்டின்னு சொல்கிறோம்? ஃபேமஸாக இருக்கிறவங்கள, ஏதோ ஒரு ஃபீல்டில் வந்து ஃபேமஸாக இருக்கிறவங்கள செலிப்ரேட்டின்னு சொல்லி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் இந்த தகப்பன் தன்னுடைய சொத்து எல்லாவற்றையும் தவறான வழியில் அழித்து கொண்டு வந்த மகனை வந்தவுடன் அவர் என்ன பண்ணுறாரு? கொண்டாடுகிறார், செலிப்ரேட் பண்ணுறாரு. அதுதான் அன்கண்டிஷனல் லவ். ஆண்டவராகிய இயேசு கூட அது மாதிரி தான். நீங்கள் ஆண்டவரிடத்தில் வரும்போது அதே விதமாக உங்களை ஏற்றுக்கொள்கிறார். ரெண்டாவது பார்க்கும்போது பிரிவு. இந்த சிம்பிள் என்ன சொன்னேன்? பிரிவு. சத்தமாக சொல்லுங்கள், பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், பிரிவு. நீங்கள் யார்கிட்டையாச்சும் பிரிஞ்சு இருக்கிறீங்களா? கேளுங்க. இப்போது இந்த தகப்பன் வீட்டில் அந்த மகனுக்கு எல்லாமே இருந்துச்சு, அப்படி தானே? ஏதாச்சும் குறைவு இருந்தா? இல்லை. அவனுக்கு குறைவு எப்போது வந்தது? தகப்பனை விட்டு பிரிந்து தூரமாய் போய் தன்னுடைய வழியை தானே பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு போகும்போது தான் என்ன வருது? பிரிவு வருது. அதுதான் வேதம் என்ன சொல்லுகிறதுனா பாவம். ஆண்டவராகிய கடவுள் தேவன் வந்து எல்லாரையும் நம்மளை படைச்சி அவருடைய சாயலில் படைச்சி அவரை மாதிரியே நம்ம வாழணும், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாத்தையும் நம்ம ஆளுகை செய்யணும்னு நம்மளை என்ன பண்ணார்? உருவாக்கினார். ஆனால் மனிதர்கள் என்ன பண்ணாங்க? ஆண்டவரே அதெல்லாம் இருக்கட்டு, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவரை விட்டு தன்னுடைய வழியை தெரிந்து கொண்டு படைத்த கடவுளை விட்டு என்ன பண்ணிட்டாங்க? பிரிந்துட்டாங்க. அப்படி பிரியும் போது என்ன நடக்குது? அவங்களுடைய வாழ்க்கையில் குறைவுகள் வருது. இந்த மகனுக்கு என்ன வந்துச்சு? தனிமை, ஏமாற்றம். நம்பினவர்கள் ஏமாற்றினார்கள். தனிமையாக விடப்பட்டிருக்கிறான். குற்ற உணர்வு, ஐயோ அப்பாவுக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சிட்டேனே, நான் யார் இடத்துல போவேன்? இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய அநேக விதமான பிரச்சனைகள் எல்லாம் காரணம் இல்லை, மூல காரணம்னா என்ன? அந்த பிரிவு, பாவம். பைபிள் சொல்லுகிறது, நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் இருக்கிறோமா, ஆண்டவரை விட்டு நம்ம பிரிஞ்சு இருக்கிறோமா. அந்த பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். அந்த பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம்னா என்ன? சாவு, செத்து போகிறது, சரியா? மரணம்னா பேசிக்காக வந்து பிரிவு. என்னுடைய சரீரத்தை விட்டு என்னுடைய உயிர் என்ன பண்ணுது? பிரிந்து போகிறது. அதே மாதிரி பாவம் செய்து கடவுள் படைத்த நாம் அவர் வழியில் நடவாமல் நம்முடைய வழியை தெரிந்து கொண்டு நம்ம செய்யும்போது நாம் அவரை விட்டு பிரிந்து நாம் என்ன பண்ணிட்டோம்? இறந்துட்டோம். நம்முடைய ஆவிக்குரிய ஆன்மாவில் இறந்து போயிட்டோம். அதை தான் வந்து ஃபிஷ் எல்லாரும் பார்த்துருக்குறீங்க, அப்படி தானே? அது எங்கே வாழும்? தண்ணியில் வாழும். அந்த தண்ணியை விட்டு அந்த ஃபிஷ்ஷை எடுத்தோன்னா என்ன ஆயிரும்? துடித்து இறந்துடும், கொஞ்ச நேரத்தில் இறந்துடும். அதே மாதிரி தான் அந்த ஃபிஷ் வாழ்வதற்கான என்விரான்மெண்ட் என்னது? தண்ணி. அதே மாதிரி நாம் மனிதர்கள் எல்லாரும், நம்ம எல்லாரும் வாழக்கூடியது என்னது? என்விரான்மெண்ட்டு காட்.
அவரில் நாம் வாழும்படியாய் படைக்கப்பட்டோம். அதை விட்டு நம்ம பிரியும் போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அந்த ஃபிஷ் அணு அணுவாக எப்படி துடித்து இறக்கிறதோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் அநேக இழப்புகள் வருகிறது. அது மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் அநேக விதமான பாவமான காரியங்கள், அது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையற்ற ஒரு நிலைமை, எனக்கு இனி யாருமே இல்லை அப்படிங்கிறதான ஒரு நிலைமை, நான் வாழ்வதில் அர்த்தம் இல்லை அப்படிங்கிறதான ஒரு எண்ணம், என்னை உண்மையாக நேசிக்க யாருமே இல்லைங்கிறதான ஒரு வெறுமை. ஒரு பெரிய சயின்டிஸ்ட் சொன்னார், இந்த மனிதர்களுடைய இருதயத்தில் ஒரு வெறுமை இருக்கிறதாம். காட் ஷேப் வேக்யூம் அப்படின்னா கடவுளால் மட்டுமே நிரப்பக்கூடிய ஒரு எம்ப்டினஸ், வெறுமை மனிதர்களுடைய வாழ்க்கையில் இருக்குது. அதை ஒன்லி காட் கேன் ஃபில். சரிங்களா? ரீசெண்டாக 2 வீக்ஸ் முன்னால் நான் பேப்பரில் பார்த்தது, ஒரு பிறந்த குழந்தைய குப்பை தொட்டியில் விட்டுட்டு போயிட்டாங்க நைட்டு. அப்போ அதை சுற்றி ஒரு 5-6 நாய்கள் நின்று அந்த குழந்தையை பாதுகாக்குதான். காலையில் பக்கத்து வீட்டில் அழுக சத்தம் கேட்குதுன்னு எழும்பி அந்த குழந்தையை எடுத்து போலீஸில் ஒப்பு கொடுத்தாங்க. ஒரு பெற்ற தாயால் எப்படி அந்த குழந்தைய அதில் விட்டுவிட்டு போக முடியும்? அது பாவத்தின் விளைவு. ஒரு தவறான வழியில் பிறந்திருக்கும், ஒரு நேர்மையான வழியில் பிறந்த ஒரு குழந்தைய விட்டுவிட அவசியம் இல்லை. பாவம். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி நான் அவனை பற்றி பேசி இந்த மாதிரியான ஆண்டவரை பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கும்போது அவன் சொன்னான், நான் கடவுளை எல்லாம் நான் நம்புறதில்லை. அப்போ ஏன் அவனுடைய வாழ்க்கையில் நீ கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு நான் விசாரிக்க ஆரம்பித்தேன். அப்போ அவன் சொன்னான், நான் 4 வயதாக இருக்கும்போது எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை ஏமாற்றிட்டு இன்னொரு பெண்ணோட போயிட்டாரு. அப்போ என்னுடைய தங்கச்சிக்கு 2 வயசு, நான் 4 வயசு. அம்மா இந்த துக்கத்தை தாங்காமல் தற்கொலை பண்ணிட்டாங்க. அன்னையிலேருந்து எங்களுடைய வாழ்க்கை தனிமை, எங்களுடைய எதிர்காலத்தில் ஒரு நம்பிக்கை இல்லை, நாங்கள் வாழ்வதற்கு எங்கே போவதற்கு இடம் இல்லை, எங்களை ஆதரிக்க யாருமே இல்லை. எங்கள் பாட்டி தான் ஏதோ கஷ்டப்பட்டு எங்களை படிக்க வச்சுருக்குறாங்க, நான் படிச்சுட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு இந்த நிலைமையில் நான் எப்படி கடவுள் இருக்கிறார், இல்லை கடவுளுடைய அன்பு அப்படின்னு சொல்லுவேன். அதனுடைய காரணம் என்ன? பாவம். ஒரு நபர் செய்யக்கூடியதான பாவத்தின் விளைவாய் அதை சுற்றியில் இருக்கிற மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு வாலிபர்கள் அநேகர் இந்த மாதிரியான பாவ காரியங்கள்னால தங்களை தொலைத்து கொண்டிருக்கிறாங்க. ட்ரக்ஸ், பொனோகிராஃபி, இந்த மாதிரி எத்தனையோ காரியங்கள் அவங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த வேக்யூமை ஃபில்லப் பண்ணுறதுக்கு பல்வேறு காரியங்களை யூஸ் பண்ணுறாங்க. மொபைல். ஒரு மாணவனை ரீசெண்டாக நான் சந்தித்து பேசிகிட்டு இருக்கும்போது அவனுடைய மொபைலில் பார்த்தா 14 hours நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுவீங்க, அப்படி தானே? அதில் டிஜிட்டல் வெல்பீயிங்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலை ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா தெரியும். அந்த மாணவன் நாங்கள் சும்மா கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கும்போது அவனுடைய மொபைலில் பார்க்குறான் 14 hours. ஒரு நாள் எத்தனை மணி நேரம் இருக்குது? 24 hours. அதில் மோர் தேன் ஹாஃப் அவன் யூஸ் பண்ணுறான். எதனால் இப்படி மாணவர்கள் இல்லை வாலிபர்கள் இல்லை பெரியவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏன் தேண்டி கொண்டிருக்காங்கன்னா, தே ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் காட். ஆண்டவரை விட்டு பிரிந்து இருக்கிறாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது? அன்கண்டிஷனல் லவ். சத்தமாக சொல்லுங்கள், காட்ஸ் லவ் எப்படிப்பட்டது? அன்கண்டிஷனல், எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல். ஸோ ஆண்டவர் தான் நம்மளை எல்லாரையுமே படைத்தார், தேவன் எல்லாவற்றையும் படைத்தார். ஆனால் நம்முடைய பாவத்தினால நம்ம அவரை விட்டு பிரிந்து அவர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு நல்ல வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் நம்ம பல்வேறு காரியங்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அழித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை பார்த்து கொண்டு நம்மளை படைத்த ஆண்டவர் சும்மா இருக்க முடியலை. அவருடைய இருதயமும் உடைந்தது. அதனால தான் அவரே இந்த உலகத்தில் இறங்கி இந்த பாவத்துக்கான தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். 2000 வருஷத்துக்கு முன்னாக மனிதர்களாகிய நம்முடைய பாவத்துக்கான தண்டனையை எடுத்துக்கொண்டு தன்னையே தியாக பலியாக, சாக்ரிஃபைஸாக கொடுக்கறதுக்காக வந்தார். அதுதான் என்னது? இந்த மீட்பு. மீட்புனா என்ன? அதாவது பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்லேவ்ஸ், கொஞ்சம் சமுதாயத்தில் உயர்ந்தவர்கள், செல்வந்தர்கள் தங்களுக்கு அடிமைகளாக அநேகரை என்ன பண்ணியிருப்பாங்க? அடிமையாக்கி வச்சுருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்கு என்னதான், அதுதான் அவங்க மாஸ்டர்ஸ், அவங்களுடைய எஜமானுக்கு சேவை செய்யணும். அவங்கள ஒருத்தங்க மீட் எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான விலைக்கிரயத்தை கொடுத்து என்ன பண்ணணும், மீட் எடுக்கணும். ஸோ அதை தான் மீட்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து பாவத்தினால் நம்ம மறித்திருந்த நம்மளை மீட்டு எடுக்கும்படியாய் அதற்கான விலைக்கிரயம் ப்ரைஸ் டேகை வந்து கொடுக்கறதுக்கு தன்னுடைய லைஃபே கொடுத்தார். ஸோ அதுதான் வந்து மீட்பு. சரியா? ரெண்டாவது உலகப் போர் பற்றி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? இரண்டாம் உலகப் போர் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஹிஸ்ட்ரியில் படிச்சிருக்கிறீங்களா? ஞாபகம் இருக்குதா? எந்த இயரில் நடந்துச்சு? 1939. அந்த பீரியடில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. சரிங்களா? அப்போது யார் மூலமாக ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிட்லர்னு ஒருத்தர் இருக்கிறார். ஜெர்மனியில் உள்ள ஹிட்லர், அவருடைய கொள்கை என்னென்னா அவருக்கு எதிர்க்கிற எல்லாரையும் அழிக்கணும். அதுலேயும் யூதர்கள் அப்படிங்கிற ஒரு கூட்டம் இருந்துச்சு, ஒரு கூட்டம் மக்கள் இருந்தாங்க. அவங்கள ஐரோப்பா கண்டத்தில் இருந்தே அழிக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய திட்டமாக இருந்துச்சு. அதன் அடிப்படையில் நிறைய விதமான கொடுமைகளை படுத்தி மக்களை அழித்து கொண்டே இருந்தாங்க. அவங்களுடைய பக்கத்து கண்ட்ரீஸில் கூட முதலாவது என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த கண்ட்ரியில் உள்ளவங்கள வெளியேற்றினாங்க. நீங்கள் வேறு எங்கேயாச்சும் போய் உயிர் தப்பி பிழைச்சிருங்க அப்படின்னு அனுப்புனாங்க. கடைசியில் நாட்கள் போக போக என்ன பண்ணிட்டாங்கன்னா கொல்ல ஆரம்பித்தாங்க. அதுலேயும் கொடுமையாக கொல்ல ஆரம்பித்தாங்க. அது வந்து டெத் கேம்ப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டெத் கேம்ப்னா இந்த மாதிரி ஒரு பெரிய அறை, அந்த அறையில் வந்து ஒவ்வொருத்தரையாக சுட்டு கொல்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால என்ன பண்ணாங்கன்னா ஒரு விஷ வாயுவை அந்த அறைக்குள்ளே செலுத்தி அவங்களுக்குள்ளால லட்சக்கணக்கான மக்களை இல்லை ஆயிரக்கணக்கான மக்களை வந்து அந்த கேம்புக்குள்ளே அடைச்சி அந்த அறையை மூடிடுவாங்க. அவங்க ஒரு 20-25 நிமிஷத்தில் எல்லாருமே மூச்சு திணறல் வந்து இறந்துருவாங்க. அப்படி கொடுமையாக கொண்டிருந்தாங்க. அப்போ அந்த கேம்பில் இருந்து ஒருத்தர் தப்பிடுச்சார், வெளியே வந்துட்டார். ஸோ அதனால அவங்க ஒரு தண்டனை கொடுத்தாங்க. என்ன தண்டனைனா, அங்கே இருக்கிற ஒரு 10 பேரை, யாருன்னே தெரியாத சம்பந்தம் இல்லாத ஒரு 10 பேரை பிடிச்சி அந்த மாதிரியான ஒரு தண்டனையை கொடுக்க அந்த கேம்பில் கொண்டு போட்டாங்க. ஸோ அப்போது அதில் ஒவ்வொருத்தரும் வாலண்டியராக யாரும் போகலை. அவங்களுக்கு யாரெல்லாம் தோணுச்சோ அப்படி ஒரு 10 பேரை பிடிச்சி கொண்டு அந்த டெத் கேம்பில் வந்து வைக்கிறாங்க. அப்போ அதில் வந்து ஒருத்தர், ஐயோ என் மனைவி என் குழந்தைகள் அப்படின்னு கதறிக்கொண்டே இருக்கிறாரு. அப்போ அதை கேட்ட அங்கே இருந்த ஒரு நபர், அவர் வந்து ஒரு ரோமன் கேத்தலிக் ப்ரீஸ்ட், ஒரு ஃபாதர். அதை கேட்டவர் அவருடைய இருதயம் உடைந்தது. அவர் என்ன பண்ணார்னா, அவரை விட்டுருங்க, அவருடைய பிளேஸில் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி அவருடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டு நான் வாலண்டியராக இந்த கேம்பில் போகிறாரு. அப்போ அதில் பயங்கரமாக கொடுமைப்படுத்துகிறாங்க. அந்த 10 பேரும் வந்து 9 பேரும் இறந்துடுறாங்க. இவர் மட்டும் இறக்காததுனால அவரை மறுபடியுமா இன்னும் அதிகமான அந்த அவருடைய பாடியில் வந்து விஷத்தை ஏற்றி வந்து கொன்றுறாங்க. அப்போ வந்து அந்த விடுதலையான நபர் வந்து தன்னுடைய மனைவி குழந்தைகளோட வாழ்கிறார். அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறார் வெளியே வந்தனா, he died for me, he took my place. பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை இயேசு ஏற்றுக்கொண்டு நம்மளை விடுதலையாக்கியிருக்கிறார். அந்த இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இனி மறிக்க அவசியம் இல்லை. ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையில் நம்ம அவசியம் இல்லை. அதுதான் நாலாவது என்னன்னா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது என்ன அப்படின்னா, என்னுடைய பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மறிக்கும்படியாக பிறந்து தன்னையே தியாக பலியாக கொடுத்து என்னை விடுதலையாக்குகிறார் அப்படிங்கிறத நம்பி அவர்தான் என்னுடைய இரட்சகர் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளும் போது தான் என்ன போகுது, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அதை அனுபவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ சொல்லும்போது உலக இரட்சகர் பிறந்திருக்கிறார். கிறிஸ்மஸ் வந்து முதலாவது வந்து ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. தாவீதின் ஊரிலே இரட்சகர் பிறந்திருக்கிறார். அதுதான் நம்மளை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து மீட்கக்கூடியதான ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. அப்போது நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நமக்கு கொடுக்குற அன்பு, சந்தோஷம், சமாதானம்,
நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து 4வது ஏற்றுக்கொள்ள வேண்டியது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னுடைய பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார் அப்படிங்கிறத நான் நம்பும்போது, அதை ஏற்றுக்கொள்ளும்போது இயேசு என்னுடைய வாழ்க்கையில் வருகிறார். அதுதான் வந்து ரியல் கிறிஸ்மஸ். இயேசு 2000 வருஷத்துக்கு முன்பாக பெத்லஹேமில் பிறந்தது அல்ல, இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற, கடவுளை விட்டு பிரிந்திருக்கிற ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையிலும் ஹி வாண்ட்ஸ் டு, அவர் பிறக்க விரும்புகிறார். உங்களுடைய இருதயத்தில் வந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற அவர் விரும்புகிறார். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வந்து இந்த ஹிஸ்ட்ரியை 2ஆக பிரித்திருக்கிறார். நம்ம வருடங்களை எப்படி சொல்லுகிறோம்? கிமு, கிபி. அதாவது கிறிஸ்துவுக்கு முன்பு, கிறிஸ்துவுக்கு பின்பு. இயேசு கிறிஸ்து ஒரு கற்பனையில் தோன்றினவர் அல்ல, உண்மையாக இந்த உலகத்தில் பிறந்து 33 வருடம் வாழ்ந்து நமக்காக சிலுவையில் மரித்து பலியாக தன்னையை ஒப்பு கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் நம்ம மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதோ நான் வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுடைய இருதயத்தில் வருவேன், அவனுடைய வாழ்க்கையில் வந்து நான் அவனோடு வாழுவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துருக்கிறார். இப்போ நம்முடைய இருதயம்தான் கதவு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனில் கூட இங்கே அமர்ந்திருக்கிற எல்லாருடைய இருதயங்களையும் தட்டி கொண்டு இருக்கிறார். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அதே நிலைமையில் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் வாழ்ந்தபோது அநேக காரியங்களை, பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வை கொடுத்தார், நடக்க முடியாதவர்களை நடக்க செய்தார், பல்வேறு விதமான தீய பழக்க வழக்கங்கள் அடிமைப்பட்டிருந்தவங்களை விடுதலையாக்கினார், நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்தார். சமாரியா என்கிறதான ஒரு தேசத்தில் ஒரு பெண்மணி இருந்தார். அவள் ஒரு நாள் எதாச்சையா வந்து எங்கே போகிறா, தண்ணி எடுக்கிறதுக்காக கிணத்தண்டை போடுறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வருகிறார். வந்து இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, எனக்கு தாகத்துக்கு தண்ணி அப்படிங்கிற. அப்போ அந்த பெண் வந்து சமாரிய ஸ்திரீ, சமாரியாங்கிறதான ஒரு கம்யூனிட்டி. இயேசு கிறிஸ்து வந்து யூத குலத்தை சார்ந்தவர். அப்போ அந்த பெண்மணி சொல்லுகிறார், யூதனாகிய நீர் என்னிடத்தில் எப்படி கேட்க முடியும்? ஏன்னா அவங்க 2 பேருக்கும் பகை, அவங்க பேசிக்க மாட்டாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, உன்னிடத்தில் கேட்கிறவர் யார் என்று நீ அறிந்திருந்தால் நீ அவரிடத்தில் தண்ணி கேட்டிருப்பா, அவர் வந்து உனக்கு ஜீவ தண்ணீரை தந்திருப்பார், அது வந்து உனக்கு ஒரு நாளும் தாகத்தை உண்டு பண்ணாது அப்படின்னு சொல்ல. அப்போ அந்த தண்ணி எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு வந்து இயேசுவிடத்தில் அந்த பெண்மணி கேட்கிறார். அப்போ இயேசு சொல்லுகிறாரு, நீ போய் முதலாவதே உன்னுடைய கணவனை அழைத்து கொண்டு வா அப்படின்னு. அப்போ அந்த பெண்மணி சொல்கிறா, ஆண்டவரே எனக்கு கணவன் இல்லை. அப்போ இயேசு சொல்லுகிறார், அவருடைய பின்னணியை அறிந்த இயேசு, உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், ஆனால் இப்போது இருப்பவரும் உன்னுடைய கணவன் அல்ல அப்படி. இமேஜின் பண்ணி பாருங்கள், அப்படிப்பட்டதான ஒரு புரோக்கன் லைஃப், ஒரு 5 பேரோடு ஒரு வாழக்கூடியதான ஒரு நிலைமை. ஒருவேளை அவர்கள் வந்து ஒருவர் பின்பாக ஒருவர் ஏமாற்றப்பட்டவர்களாக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய பாவத்தின் நிமித்தமாய் ஒரு நிலை குலைந்த ஒரு வாழ்க்கை. சமுதாயத்தில் அப்படிப்பட்டவங்களை யாருமே விரும்ப மாட்டாங்க, வெறுப்பாங்க. அதனால தான் அந்த பெண்மணி தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட பெண்ணை இயேசு சந்திக்கும் போது அவளுடைய வாழ்க்கை மாறுகிறது. அந்த ஜீவ தண்ணீர், அவள் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டு அநேக நபர்களை தேடிக்கொண்டிருந்தாள், அநேக மனிதர்களை தேடிக்கொண்டிருந்தாள். உண்மையான ஒரு அன்பை தேடி தாகம் தீராத அந்த பெண்மணிக்கு இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் போது அவளுடைய இருதயத்தில் இருந்த அந்த வெற்றிடம் என்ன ஆகுது, ஃபில் ஆகிறது, சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ உடனே போய் அந்த கிராமத்தில் சொன்னார், நான் இயேசுவை கண்டேன், மேசியாவை கண்டேன், என்னுடைய இரட்சகரை கண்டேன் அப்படின்னு சொல்லி ஊரில் எல்லாரையும் கூப்பிட்டு வராங்க. ஸோ ஒருவேளை உங்களுடைய லைஃப்பில் இந்த மாதிரியான புரோக்கன் லைஃப், ஏதோ உங்களுடைய பாவத்தினால யாருடைய உங்களால் ஏமாற்றப்பட்டோ, இல்லை உங்களுடைய தவறுனாலேயோ உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அழிந்து கொண்டு இனி எனக்கு இல்லை, அப்படி ஒரு நம்பிக்கையுமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையில் நீங்கள் வாழ்வீங்க அப்படின்னா, இந்த இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது ஒரு புதிய நம்பிக்கை உண்டாகிறது. உங்களுடைய இருதயங்களில் இருக்கிற அந்த வெற்றிடம் வந்து அவருடைய அன்பினால் நிறைவுபடுகிறது.
உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அர்த்தம் உண்டாகிறது, ஒரு புதிய நம்பிக்கை உண்டாகிறது. அது மட்டும் இல்லை, இந்த உலக வாழ்க்கை வந்து கடந்து போகக்கூடிய வாழ்க்கை. 60 வருடம் 70 வருடம் 80 வருடம் வாழ்கிறோம். இன்னொரு வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்கான வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருப்பது இயேசு கிறிஸ்து. ஒருவேளை நீங்கள் அந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்புவீங்க அப்படின்னா அது பெரிய மேஜிக். நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவரை நீங்கள் விசுவாசிக்கணும், நம்பணும். இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக மரித்தார், நான் ஒரு பாவி, நான் அவரை ஏற்றுக்கொள்கிறேன், ஏற்றுக்கொள்ளும் போது என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை உண்டாகிறது, எனக்கு நித்திய ஜீவன் உண்டாகிறது என்பதை நம்ம விசுவாசித்து நீங்கள் என்னுடைய இருதயத்தில் வாங்க அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்தில் வருகிறார். அதுதான் இந்த கேள்வி. அப்படிப்பட்ட அன்புள்ள ஆண்டவரை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில் நீங்கள் நடக்க விரும்புகிறீங்களா? அப்படின்னா நான் ஒரு சின்ன ஜெபத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய கண்களை மூடி உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நம்பிக்கையோடு சொல்லும்போது அந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் வருவார். நான் அந்த ஜெபத்தை சொல்லுகிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் நான் ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லும்போது நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம், சரிங்களா? கர்த்தராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என்னுடைய வாழ்க்கையின் கதவை திறந்து நான் உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். நான் ஒரு பாவி என்று அறிக்கையிடுகிறேன். என் பாவத்தை மன்னித்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் வாங்க, உம்முடைய விருப்பப்படி நடத்துங்க அப்படிங்கிறதான ப்ரேயரை நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னா கண்களை மூடுங்க. உங்களுடைய இருதயத்தில் சொல்லலாம். உங்களுடைய வாயை திறந்து நம்பிக்கையோடு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணபடி உங்களுடைய இருதயத்தில் வருவார். சொல்லலாமா? கர்த்தராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் பாவங்களை நான் அறிக்கையிடுகிறேன். என் பாவங்களை நீர் மன்னித்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாங்க, உம்முடைய சித்தத்தின்படியாக என்னை நடத்துங்க. ஆமென். இப்போ இந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அவர் என்ன வாக்கு பண்ணியிருக்கார் தெரியுமா? ஐ வில் நெவர் லீவ் யூ நான் forsake you. நான் உங்களை விட்டே விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. நீங்கள் இனி கடவுளை வந்து எங்கேயோ தேட வேண்டாம். எங்கே தேடுங்க? உங்களோடு கூட இருக்கிற உங்கள் இருதயத்தில் தேடுங்க. இருதயத்தில் இருந்து கடவுளோட அனுதினமும் ஜெபிங்க. உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறத அவரோட பகிர்ந்து கொள்கிறது தான் என்னது? ஜெபம். அதை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதத்தில் தெளிவாக எழுதியிருக்கிறாங்க, பைபிளில். நீங்கள் ஒருவேளை நீங்கள் அதை விரும்பி அவரை இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த பாஸ்டரை கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு தருவாங்க. அதை நீங்கள் படிக்கும்போது இன்னும் அவரோட கூட உங்களுடைய உறவில் நீங்கள் வளர முடியும். இது ஒரு ஜஸ்ட் பிகினிங். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஆண்டவரோடு நீங்கள் ஏற்படுத்தி இருக்கிறீங்க. அதில் நீங்கள் தொடர்ந்து வளரும்போது நீங்கள் எதற்காக இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்டீங்க அப்படிங்கிறத தெரிந்து கொள்வீங்க, அதை நிறைவேற்றுவீங்க. அதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஹாப்பி கிறிஸ்மஸ். ரொம்ப அருமையான ஒரு செய்தி. இயேசு கிறிஸ்துனா யாருன்னு தெரிஞ்சிட்டிங்களா? அன்பின் உருவமாக இருக்கிறார், நம்ம எல்லாரையும் நேசிக்கிறார். நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே உங்களை நேசிக்கிற தேவன் உங்கள்கிட்ட எந்த ஒரு தகுதி, எந்த குவாலிஃபிகேஷன்லாம் எதிர்பார்க்கல. நீங்கள் இருக்கிற மாதிரியே அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தெய்வம் தான் இயேசு கிறிஸ்து. அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணிங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய எதிர்காலம் எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கும்.